வயிறு தொப்பைங்க. தொப்பைனா பெருசா நமக்கு இருக்கிறது நமக்கு தெரியுது. ஆனா, மேல் வயிறு மட்டும் தொப்பை இருக்கு. அடிவயித்து பகுதியில நெறைய பேருக்கு வீக்கம். அதாவது தொப்பை இருந்து தசைகள் தளர்ந்த மாதிரி இருக்கும். ஆனா, ஒரு சிலருக்கு மேல் வயிறு பகுதி, தொப்புளுக்கு மேல நெஞ்சிலிருந்து கரெக்ட்டா நெஞ்செலும்பு முடியிற இடத்துல இருந்தே ஸ்டார்ட் ஆகுற மாரி இருக்கும். கரெக்ட்டா வயிறு 2ஆ பிரிஞ்சு இருக்கிற மாதிரி தெரியுது. நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பின்க்டர்ஸ் வந்து நமக்கு தளர்வு ஏற்படும்போது, ஆசிட்னால நமக்கு அரிச்சு அரிச்சு ஒரு தளர்வு ஏற்படும்போது, நமக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ், ஜெர்ட் ப்ராப்ளம் ஏற்படுது. இப்போ இந்த ஜெர்ட் ப்ராப்ளத்துக்கும் மேல் வயிறு தொப்பைக்கும் என்னங்க சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜெர்ட் ப்ராப்ளம் அதாவது அந்த இடத்துல அல்சர் இருக்கும்போது இன்ஃப்ளமேஷன் ஏற்பட்டு வீக்கம் வர ஆரம்பிச்சுரும். அதனாலேயே கரெக்ட்டா நெஞ்சு பகுதி நமக்கு நெஞ்சு பகுதியில வீக்கம் இருக்கிற மாதிரி தெரியும். கொஞ்சம் உணவு சாப்பிட்டாலும் இதனால தான் உள்ள இருக்கக்கூடிய புண்களால நமக்கு வயிறு உப்புசமா தெரிய ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு என்னன்னா வயிறு முழுவதுமே ஐபிஎஸ் கண்டிஷன் இருக்குங்க. இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம். இந்த பிரச்சனை எத்தனை பேருக்கு இருக்கு? இந்த மாதிரி ஐபிஎஸ் கண்டிஷன் இருந்தாலும், வயிறு பகுதியில நமக்கு புண்கள் ஏற்பட்டு, வயிறு உப்புசம் ஏற்பட ஆரம்பிச்சுடுது. இதையுமே நம்ம வந்து கன்டினியூஸா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்தந்த காரணங்களால வயிறு உப்புசம் சில பெண்களுக்கு பார்த்தோம்னா, இந்த பீரியட்ஸ் டைம்ல வயிறு உப்புசம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ பீரியட்ஸ் டைம்ல வயிறு உப்புசம் இருக்கிறது, அதனால சரியா டைஜஷன் ஆகாதது, இது எல்லாமே மேல் வயிறு பகுதி நல்லா எனக்கு உப்புசமா இருக்குங்க, குறையவே இல்ல. அதாவது மேல் வயிறு தொப்பை அப்படின்னே சொல்றோம். தொப்பை அப்படின்னு சொல்றது கீழ் நோக்கி பெரியதாக இருக்கக்கூடிய அதுதான் தொப்பைன்னு நம்ம சொல்றோம். அதிகமா கொலஸ்ட்ரால் சேர்ந்து, ஃபேட் சேர்ந்து வரக்கூடியது. மேல் வயிற்று பகுதி உப்புசமாக இருந்தா, நிச்சயமாக ஏதோ ஒரு ப்ராப்ளம் உள்ளுக்குள்ள இருக்கு. அது சிகிச்சை தேவைப்படுது. சிகிச்சை குடுத்து கம்ப்ளீட்டா அத நம்ம சரி செய்யணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன்ல இருக்கோம்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். மேல் வயிறு தொப்பைங்க. தொப்பைனா பெருசா நமக்கு இருக்கிறது நமக்கு தெரியுது. ஆனா, மேல் வயிறு மட்டும் தொப்பை இருக்கு. அடிவயித்து பகுதியில நெறைய பேருக்கு வீக்கம். அதாவது தொப்பை இருந்து தசைகள் தளர்ந்த மாதிரி இருக்கும். ஆனா, ஒரு சிலருக்கு மேல் வயிறு பகுதி, தொப்புளுக்கு மேல நெஞ்சிலிருந்து கரெக்ட்டா நெஞ்செலும்பு முடியிற இடத்துல இருந்தே ஸ்டார்ட் ஆகுற மாரி இருக்கும். கரெக்ட்டா வயிறு 2ஆ பிரிஞ்சு இருக்கிற மாதிரி தெரியுது. நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பெஷலா பெண்களுக்கு இந்த ப்ராப்ளம் நெறையவே இருக்குங்க. மேல் வயிறு ஏன் உப்புசமாக தெரியுது, தொப்பையாக தெரியுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். சில கண்டிஷன்ல நமக்கு இப்படி தெரியுங்க. ஹெல்த் கண்டிஷன்ல நமக்கு நல்லாவே தெரியும். என்னன்னா, இந்த அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனை. லீக்கி கட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிரச்சனை. அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் அப்படின்னு சொன்னா, நம்ம வயிறு பகுதியில அல்சர் வரக்கூடிய ஒரு பிரச்சனை இருக்கிறது நெறைய பேருக்கு. புண்கள் அதாவது இந்த ஈசோஃபேகஸ் நம்ம ஸ்டொமக்கோட சேரக்கூடிய இடத்துல ஸ்பிங்க்டர் மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். இந்த ஸ்பிங்க்டர்ஸ் வந்து நமக்கு தளர்வு ஏற்படும்போது, ஆசிட்னால நமக்கு அரிச்சு அரிச்சு ஒரு தளர்வு ஏற்படும்போது, நமக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ், ஜெர்ட் ப்ராப்ளம் ஏற்படுது. இப்போ இந்த ஜெர்ட் ப்ராப்ளத்துக்கும் மேல் வயிறு தொப்பைக்கும் என்னங்க சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜெர்ட் ப்ராப்ளம் அதாவது அந்த இடத்துல அல்சர் இருக்கும்போது இன்ஃப்ளமேஷன் ஏற்பட்டு வீக்கம் வர ஆரம்பிச்சுரும். அதனாலேயே கரெக்ட்டா நெஞ்சு பகுதி நமக்கு நெஞ்சு பகுதியில வீக்கம் இருக்கிற மாதிரி தெரியும். கொஞ்சம் உணவு சாப்பிட்டாலும் இதனால தான் உள்ள இருக்கக்கூடிய புண்களால நமக்கு வயிறு உப்புசமா தெரிய ஆரம்பிச்சுரும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுங்க. செகண்ட் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, லேட்டா சாப்பிடுறது. நெறைய பெண்கள் இந்த மிஸ்டேக் பண்றீங்க. ஏன்னா நம்மகிட்ட கன்சல்டேஷன் வரும்போதே சொல்லுவாங்க. காலை உணவே நான் 11 மணிக்கு தான் சாப்பிடுறேன். ஏன்னா காலையில வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் தான் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி லேட்டா நீங்க சாப்பிட்டாலும் நமக்கு வயிற்று பகுதியில ஆசிட் செக்ரிஷன் அதிகமாக ஆரம்பிச்சுரும். ஆசிட் செக்ரிஷன் அதிகமாச்சு அப்படின்னா வயிறு உப்புசம் வர ஆரம்பிச்சுரும். சரிங்களா? இத தாண்டி இன்னும் நெறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா, காலையிலேயே லேட்டா தானே நம்ம சாப்பிடுறோம் அப்படின்ட்டு 2, 3 டீ இல்ல 2, 3 காஃபி காலையிலேருந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்குள்ளயே சாப்பிட்ருவாங்க. அந்த மாதிரி டீ, காஃபி மட்டும் எம்ப்டி ஸ்டொமக்ல நீங்க குடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, மேல் வயிறு நல்லா உப்புசமாக ஆரம்பிச்சுரும். சில நேரத்தில கல்லு மாதிரி இருக்கும். வயிற புடிச்சு அழுத்துனீங்கன்னா, நல்லா சவுண்டா ஒரு ஏப்பம் வர்றது. இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குங்க. இல்ல ஒரு சிலருக்கு கேஸ் ட்ரபிள் வயிற்று பகுதியில அதிகமான காற்று சேர்ந்து ஏப்பம் வர்றது.
ஸோ இதனாலேயும் நமக்கு என்ன ஆகுதுன்னா வயிறு பகுதியில் சத்தமாக ஏப்பம் வர்றதை நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இன்னும் ஒரு சிலருக்கு என்னென்னா வயிறு முழுவதுமே ஐபிஎஸ் கண்டிஷன் இருக்குங்க. இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம். இந்த பிரச்சனை எத்தனை பேருக்கு இருக்குது? இந்த மாதிரி ஐபிஎஸ் கண்டிஷன் இருந்தாலும் வயிறு பகுதியில் நமக்கு புண்கள் ஏற்பட்டு வயிறு உப்புசம் ஏற்பட ஆரம்பிச்சிடுது. இதையுமே நம்ம வந்து கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்தந்த காரணங்களால் வயிறு உப்புசம், சில பெண்களுக்கு பார்த்தோம்னா இந்த பீரியட்ஸ் டைமில் வயிறு உப்புசம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ பீரியட்ஸ் டைமில் வயிறு உப்புசம் இருக்கிறது, அதனால் சரியாக டைஜஷன் ஆகாதது, இது எல்லாமே இருக்குங்க. இந்த மாதிரி மேல் வயிறு பகுதி உப்புசமாக இருக்கிறது, அது மேல் வயிறு தொப்பைன்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் உள்ளுக்குள்ளே இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது நம்ம கவனித்து அதுக்கான சிகிச்சைகளை எடுக்கணும். சரிங்க, இதற்கு என்னென்ன பண்ணலாம்? இதெல்லாம் சாப்பிட்டா மேல் வயிறு தொப்பை கிடுகிடுன்னு குறையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல மணத்தக்காளி சாறு குடிக்கணுங்க. இந்த மணத்தக்காளி சாறு குடிக்கும்போது மேல் வயிறு பகுதி, ஒரு ட்ரெஸ் போடுறோம் இல்லை சாரீ கட்டுறோம் அப்படின்னா வயிறு தனியாக மேலே மட்டும் தெரியுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இது சரியாகிறதுக்கு இந்த மணத்தக்காளி சாறு நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 2 கைப்பிடி அளவு மணத்தக்காளி கீரையை எடுத்துக்கணும். சரிங்களா? இதனோட வேறு என்னங்க சேர்க்கலாம் அப்படின்னா, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 2 சிட்டிகை அளவு மஞ்சள் சேர்த்து நல்லா அரைச்சி ஃபில்டர் பண்ணிடணும். இந்த ஜூஸ் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் ஒரு 5லிருந்து 7 நாட்கள் குடிச்சிக்கிட்டே வரணுங்க. ஸோ ஒரு 5லிருந்து 7 நாட்கள் இந்த மணத்தக்காளி ஜூஸை நீங்கள் பருகிக்கிட்டே வரும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத வாயு நமக்கு வெளியேற ஆரம்பிக்குது, வாதம் வெளியேற ஆரம்பிக்குது, வயிறு புண்கள் உங்களுக்கு குணமாகி உப்புசமாக இருக்கக்கூடிய வயிறு நார்மலாக வர ஆரம்பிக்குங்க. அடுத்து 2வது நம்ம என்ன குடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீர் ஆகாரம். இதனோட கொஞ்சமாக நம்ம கற்றாழை கட் பண்ணி போட்டுட்டு அதை நல்லா அரைச்சி, கற்றாழை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதனோட சேர்த்து குடிக்கணும். இப்போ நீர் ஆகாரம் நம்ம ரெகுலராக குடிக்கும்போதும் வயிறு உப்புசம் நமக்கு குறைய ஆரம்பிக்குது, மேல் வயிறு பிரச்சனை அதாவது உப்புசமாக இருக்கிறதும் குறைய ஆரம்பிக்குது. அடுத்ததாக ஓமத்தீநீர், சோம்பு தீநீர் அப்படின்ற மெடிசன் சித்த மருத்துவத்தில் இருக்குங்க. ஓமத்தீநீர், சோம்பு தீநீர், அதாவது ஓம வாட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது கெமிக்கல்ஸ் போட்டு செய்யக்கூடியது, நம்ம எடுக்கவே கூடாது. ஓமத்துல இருந்து டிஸ்டில் பண்ணி எடுக்கக்கூடிய அந்த தீநீர், ஓம தீநீர் மற்றும் சோம்பு தீநீர், இது சித்தா மெடிக்கல் ஷாப்லேயே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது நம்ம வாங்கிட்டு வந்தோம்னா குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லாருமே தாராளமாக இதை பயன்படுத்தலாம். அப்போ இந்த ஓம தீநீர் இல்லைன்னா சோம்பு தீநீர் இதையும் தண்ணீரில் கலந்து நம்ம குடிச்சிட்டு வரலாம். எப்போலாம் குடிக்கலாம்னா காலை மாலை 2 வேளையும் நம்ம பயன்படுத்தலாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ஓம தீநீரை நம்ம பயன்படுத்தும்போது உடலில் இருக்கக்கூடிய அந்த வாயு, வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய வாயு குறைய ஆரம்பிக்கும். ஸோ மேல் வயிறு பகுதி நல்லா எனக்கு உப்புசமாக இருக்குங்க, குறையவே இல்லை. அதாவது மேல் வயிறு தொப்பை அப்படின்னு சொல்கிறோம். தொப்பை அப்படின்னு சொல்கிறது கீழ் நோக்கி பெரியதாக இருக்கக்கூடிய அதுதான் தொப்பைன்னு நம்ம சொல்கிறோம். அதிகமாக கொலஸ்ட்ரால் சேர்ந்து ஃபேட் சேர்ந்து வரக்கூடியது. மேல் வயிற்று பகுதி உப்புசமாக இருந்தால் நிச்சயமாக ஏதோ ஒரு ப்ராப்ளம் உள்ளுக்குள்ளே இருக்குது. அது சிகிச்சை தேவைப்படுது, சிகிச்சை கொடுத்து கம்ப்ளீட்டாக அதை நம்ம சரி செய்யணும் அப்படின்ற ஒரு கண்டிஷனில் இருக்கோம்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஐபிஎஸ்ஸா இல்லை வயிறு பகுதியில் இருக்கக்கூடிய அல்சரா அப்படின்றத நம்ம தெளிவாக எடுத்துக்கணும். ஸோ நம்ம சொன்ன மாதிரி இந்த மணத்தக்காளி ஜூஸ் இல்லை கற்றாழை, நீராகாரத்தோட சேர்த்த கற்றாழையும் நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். வயிறு உப்புசத்தை நல்லாவே குறைக்கும். இந்த ஓமத்தீநீர், சோம்பு தீநீர் அப்படின்னு சொல்கிற மருந்தும் நமக்கு அந்த வயிறு பகுதியில் இருக்கக்கூடிய எரிச்சலை குறைக்கக்கூடியது. ஸோ மேல் வயிறு உப்புசமாக இருந்தால் டைஜஷன் தொடர்பான ஏதாவது பிரச்சனை இருக்கான்றதை தெரிஞ்சுக்கோங்க. அதற்கு ஏற்ற மாதிரி இந்த மருந்துகளையும் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது மேல் வயிறு வீங்கி இருக்கிறது நமக்கு குறைந்து ஆரோக்கியமாக வாழலாம். இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.